சிவலிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் பண்ணும்போது அந்த நெய் உருகாம அப்படியே இருக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த அதிசயம் எங்க நடக்குதுன்னா கேரள மாநிலம் திருச்சூர்ல இருக்கிற தேக்கின்காடு அப்படின்ற சிறிய குன்றுல இருக்க திருச்சூர் வடக்குநாதர் கோவில்ல தான். பிராமிக்கு வைக்கிற இந்த கோவில்ல பல நூறு ஆண்டுகளா சிவலிங்கத்துக்கு செய்யற நெய் அபிஷேகம் அப்படியே உறைந்து போய் சிவலிங்கத்தையே மூடி இருக்கான். இந்த கோவில்ல இருக்கிற மூலவரான சிவலிங்கத்துக்கு செய்யற நெய் அபிஷேகம் உருகாம அப்படியே இருக்கான். வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிற காலத்துல கூட இந்த நெய் உருகாம அப்படியே இருக்கிறது தான் இந்த கோவிலோட அதிசயமா பார்க்கப்படுது. அமர்நாத் கோவில்ல இருக்க லிங்கத்தை பனி லிங்கம்னு சொல்ற மாதிரி இந்த கோவில்ல இருக்க மூலவர் லிங்கத்தை நெய் லிங்கம்னு சொல்லுவாங்களாம். இந்த கோவில்ல நெய்யால மூடிய லிங்கத்தை சுத்தி லட்சக்கணக்கான விளக்குகள் ஏத்தினாலும் அந்த சூட்ல நெய் உருகுறதே இல்லையா. இது எப்படி சாத்தியமாகும்? நெய் உருகாம இருக்கிறது புரியாத ஒரு புதிராவே இருக்கு. இந்த கோவிலோட வரலாறு என்னன்னா, ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் பிறந்தவர் தான் பரசுராமர். இவர மகாவிஷ்ணுவோட அவதாரமா பார்க்கப்படுது. ஜமதக்னி முனிவர் கிட்ட காமதேனுன்ற பசு இருந்திருக்கு. இந்த பசுவோட சிறப்புகளை தெரிந்து கொண்ட மன்னன் கர்த்தவீரியன் காமதேனு பசுவை திருடிட்டு போயிட்டானா. அதுக்கப்புறம் பரசுராமன் கர்த்தவீரியனை அழித்ததுக்கு அப்புறம் காமதேனு பசுவை மீட்டு வந்தாராம். அதனாலேயே பரசுராமனுக்கும் கர்த்தவீரியனோட மகன்களுக்கும் இடையே பகை ஏற்பட்டிருக்கு. பரசுராமன் கர்த்தவீரியனை அழித்ததுக்காக கர்த்தவீரியனோட மகன்கள் ஜமதக்னி முனிவரை கொன்னுட்டாங்களாம். அதுக்கப்புறம் பரசுராமனோட தந்தையை கொண்டதால அரச குலத்தவர்கள் மேல கோபம் கொண்டு கர்த்தவீரியனோட மகன்களை அழித்ததோட விடாம அரச குலத்தவர்கள் பல பேரையும் பரசுராமன் அழிச்சிட்டாராம். அதனால ஏற்பட்ட பாவத்தை போக்க நினைத்த பரசுராமர் சிவபெருமானுக்காக பல கோவில்கள் கட்ட ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்காக கடலரசன் கிட்ட போய் பரசுராமர் சிவபெருமானுக்காக புதிய இடத்தை உருவாக்க உதவி செய்ய சொல்லி கேட்டிருக்காரு. கடலரசரும் பரசுராமரோட வேண்டுகோளை ஏற்று பரசுராமரோட கையில இருந்த வேள்விக்கான அகப்பையை வீசி எறிந்து அது விழுந்த இடம் வரைக்கும் பின்வாங்கி புதிய நிலப்பரப்பை உருவாக்கி கொடுத்திருக்காரு. கடலரசர் உருவாக்கி கொடுத்த இடத்துல ஒரு மேடான இடத்துல சிவபெருமானுக்கு முதல் கோவில் கட்ட பரசுராமன் நினைத்திருக்காரு. அதுபடி வடக்கு பகுதியில இருந்த அந்த நிலத்துல சின்ன குன்று போல உயர்த்தி கோவில் அமைச்சிருக்காரு. கோவில் தயாராகிறதுக்குள்ள சிவபெருமான் பார்வதியோட அந்த இடத்துக்கு வந்துட்டாராம். அதுக்கப்புறம் உள்ள வேலை நடக்கிறத பார்த்துட்டு வெளியில ஒரு ஆலமரத்துக்கு கீழே நின்றாராம். சிவபெருமானோட பரிவான கணங்கள்ல ஒருவரான சிம்மோதரனை கூப்பிட்டு கோவில் உள்ள வேலை முடிஞ்சிட்டான்னு பாத்துட்டு வர சொல்லியிருக்காரு. சிம்மோதரனும் போய் அந்த இடத்துல பாத்துட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டானா. ரொம்ப நேரமா காத்து நின்ற சிவபெருமான் கோபத்தோட உள்ள போய் சிம்மோதரனை காலால எட்டி உதைச்சிருக்காரு. அந்த இடத்துல சிம்மோதரனுக்கு ஒரு கோவில் இருக்கான். அதுக்கப்புறம் சிவபெருமான் அங்க இருந்த ஸ்தம்பத்துல ஜோதி வடிவமா ஐக்கியமாயிட்டாராம். அந்த இடமே சிவபெருமானோட மூலஸ்தானமா ஆயிடுச்சான். சிவபெருமானோட கோபத்தை தணிக்கதான் அந்த கோவில்ல இருக்க சிவலிங்கத்துக்கு நெய்யாலேயே அபிஷேகம் செய்யறாங்களாம். 12 அடி உயரமும் 25 அடி அகலமும் கொண்ட இந்த லிங்கம் ஃபுல்லாவே நெய்யால உறைந்து போயிருக்கான். இந்த லிங்கம் நெய்யால உறைந்து சலவை கல்லால ஆன லிங்கம் போல காணப்படுதான். எத்தனை டிகிரி வெப்பம் ஏற்பட்டாலும் இந்த சிவலிங்கத்து மேல பூசப்பட்ட நெய் உருகுனதே இல்லையா. இந்த சிவலிங்கத்துக்கு பன்னீராலையும் சந்தனத்தாலையும் அபிஷேகங்களும் செய்யப்படுமா. கோடை காலத்துல ஏற்படுற வெப்பத்தினாலேயோ மூலவருக்கு காட்டுற தீபாரதனையில இருந்து வர்ற வெப்பத்தினாலேயோ இந்த லிங்கத்து மேல இருக்க நெய் உருகாம இருக்குமா. இந்த கோவிலுக்கு ஆரம்ப காலத்துல வடக்குன்றுநாதர்னு பேர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்குல வடக்குநாதர்னு பேர் ஆகிடுச்சான். எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல பாக்குறது கணபதி தான். ஆனா இந்த கோவில்ல நெய்யோட பளிங்கு போல மின்னும் வடக்குநாதரை தான் முதல்ல தரிசனம் செய்யணுமா. அதுக்கப்புறம் தான் கணபதியை தரிசனம் செய்யணுமா. கணபதியை தரிசனம் பண்ணிட்டு பார்வதி தேவியை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் வந்த வழியே திரும்பி வடக்குநாதரையே திரும்பவும் தரிசனம் செஞ்சுட்டு போகணுமா. கோவிலோட மேற்கு திசையில கோபுரத்துக்கு பக்கத்துல ஒரு சதுர கல் இருக்கான். இதோட பேரு கலிக்கல்னு பேரு. அந்த கல்ல 4 பக்கமும் மேடை அமைத்து பாதுகாக்கிறாங்களாம். கோவில்ல தரிசனம் முடிஞ்சதும் பிரசாதம்ல கொஞ்சம் எடுத்து அந்த கல் மேல எரியணுமா. அந்த கல் வளர்ந்துட்டே போறதா நம்பப்படுது. அதனால அந்த கல்லு மேல பிரசாதத்தை எரிந்து அந்த கல் வளர விடாம செய்யறதா சொல்லப்படுது. இந்த கோவில இதை தவிர ஆதிசங்கர் சமாதியான இடமும் அதுக்கான கோவிலும் இருக்கான். அந்த இடத்தை சங்கு சக்கரம்னு சொல்லுவாங்களாம். மூலவர் லிங்கத்து மேல அபிஷேகம் செஞ்ச நெய்யை வாங்கி சாப்பிட்டா நாள்பட்ட நோய் கூட தீரும்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல மூலவருக்கு இரவு 8 மணிக்கு மேல நடைபெற திருப்புகா வழிபாடுன்ற வழிபாட்டை தொடர்ந்து 41 நாள் தரிசனம் செய்து வந்தா வழிபடுவோர் நினைக்கும் அனைத்து காரியமும் வெற்றி அடையும்ன்றது ஐதீகமா. இந்த கோவில்ல நைட்டு பூஜை நடக்கும் போது தேவர்கள் இந்த கோவிலுக்கு வருவதா நம்பப்படுது. அதனால பூஜை நடக்கும் போது இடையில பக்தர்கள் வெளியில போறதுக்கு அனுமதி இல்லையா. இந்த பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோவில்ல இருந்து பக்தர்கள் வெளியில வரலாமா. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் வேண்டியது எல்லாமே கிடைக்குங்கிறது நம்பப்படுது. அபிஷேகம் செய்யற நெய் உருகாம இருக்கும் இந்த அதிசய கோவிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?